Baby time will talk. நேற்று அம்மா சொன்னாரு இல்லறவியல் குரல்களை இல்லற வாழ்ந்ததா சொல்லும் போது 10 குரல்களை உனக்கு சொல்றேன். குரல் இல்லறம் என்பதின் இன்பம் அறிந்தார் அல்லறம் சொல்லாத வாழ்வா. நல்ல இல்லற வாழ்க்கை வாழ்பவன் துன்பம் குறைவாக வாழ்கிறான். அதனால்தான் குடும்பம் நல்லது என்றார் வள்ளுவர். அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்புடை இல்லறம் ஆறும் அறம். குடும்பத்தில் அன்பும் அறமும் இருந்தால் அதுவே பெரிய அறமாகும். அன்பில்லாத வீடு வீடாக இருக்கும். இல்லை குறை இல்லறம் என்றே அறவின்பம் மற்றவை பொல்லாங்கு கொள்ளும் புகழ. உண்மையான இன்பம் இல்லறத்தில் தான் உள்ளது. வாழ்க்கை சரியாக இருந்தால் புகழும் வரும். அன்பே உயிருக்கு ஆதாரம். அது இல்லாதார் வாழ்வு உண்மையிலே வாழ்வு அல்ல. அன்பில்லாமல் குடும்பம் சோகம் தானே. ஆமா, அன்பே உயிரின் மூச்சு போல. இறந்தால் புலம் தழைக்கும். இல்லறம் நன்றாயின் சிறந்தார் புகழ் உயர்வது. நல்ல இல்லற வாழ்க்கை வாழும் ஒருவரால் குடும்பம் சமூகம் உயரும். அதுவே சமூக முன்னேற்றம். குரல் இல்லறம் என்பது அடிப்படை. அதிலே நல்லொழுக்கம் மலரும். குடும்பம் நல்ல அடிப்படை என்றால் அதில் நல்ல பழக்கம் மலரும். அதனால் தான் இல்லறம் தூண் போல. அன்பு இல்லாத இல்லம் வின். அதுவே காடு போல இருக்கும். அன்பு இல்லாத வீடு வீண்டானே. ஆமா, அன்பே இல்லத்தை உயிர்ப்பிக்கும். குறை இல்லறம் வாழும் ஒருவனின் வாழ்க்கை சிறந்த வாழ்வு. அது உலகத்துக்கு உதவும். நல்ல குடும்ப வாழ்க்கை உலகத்துக்கும் உதவும். வீடு நல்லா இருந்தா நாடும் நல்லா இருக்கும். குறை இல்லறம் தழைக்கின்ற வாழ்க்கை பிறக்கும். அனைவருக்கும் உதவுகிறது. அன்பான குடும்பம் பிறருக்கும் உதவி செய்கிறது. அதுவே மனிதநேய வாழ்க்கை. குறை இல்லறம் ஒருவன் தான் அறத்தை நிலைநாட்டுவான். அதாவது குடும்பம் நல்லா இருந்தால் தான் அறம் நிலைக்கும். ஆமா, அதனால் தான் இல்லறம் மிகப்பெரியது என்று வள்ளுவர் சொன்னார். இப்போ எனக்கு புரிந்தது. கல்வி மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையும் மிக முக்கியம். சரியாக சொன்னார். திருக்குறள் நம்மை எல்லா வழியிலும் கற்றுக் கொடுக்கும்.